திண்டுக்கல்லில் இந்து முன்னணி பிரமுகர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ளார். அவரை காப்பாற்ற வந்த மனைவி அரிவாளால் வெட்டப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். திண்டுக்கல் நாகல் நகர் சந்தைப்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் மணிமாறன் தட்டுவண்டி ஓட்டும் தொழில் செய்து வந்தார். இந்து மக்கள் கட்சியில் தீவிரமாக செயல்பட்டு வந்த மணிமாறன் சமீபத்தில் அக்கட்சியில் இருந்து விலகி இந்து முன்னணியில் இணைந்தார். இந்நிலையில் நேற்றிரவு வீட்டில் தனது குடும்பத்துடன் இருந்தபோது அங்கு புகுந்த மர்ம நபர்கள் மணிமாறனை கத்தி மற்றும் அரிவாளால் பயங்கரமாக தாக்கினர். உயிருக்கு ஆபத்தான நிலையில் திண்டுக்கல் அரசு மருத்துவமனை கொண்டு செல்லப்பட்ட அவர் அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மணிமாறனை அரிவாளால் வெட்டிய போது அவர்களை தடுக்க முயன்ற மனைவி பிரியாவிற்கும் அரிவாள் வெட்டு விழுந்தது. சமீபத்தில் நடந்து முடிந்த விநாயகர் சதுர்த்தியினையொட்டி நாகல் நகர் சந்தைப்பேட்டை பகுதியில் விநாயகர் சிலை வைப்பது தொடர்பாக ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக இந்த கொலை நடந்திருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் கொலையாளிகளை தேடி வருவதாக கூறப்படுகிறது.